لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிமார்களுக்கு ஹஜ் உம்ரா செயல்முறை விளக்கு உரை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 9 வருடங்களாக நடந்து வரும் இந்த நிகழ்ச்சியில் ஹாஜிகளின் பயனை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் நடத்தி வருகிறோம். இந்த வருடம் சென்ற வருடம் வந்தது போலவே நமது அர்த்தமுள்ள ஆன்மீகம் மூலம் மூன் டிவியில் தினமும் நாம் சந்தித்து வருகின்ற சென்னை அடையாறு பள்ளி வாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அஃசல் உலமா அல்ஹாஜ் முனைவர் எம் சதீதுதீன் பாசில் பாக்கவி MA MPhil PhD அவர்கள் நம்மிடையே சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் அனைவரது சார்பாகவும் ஆரம்பமாக நமது மஸ்ஜிதே இலாஹி இமாம் ரஹ்மத்துல்லா ஹாஜி ஜைனி அவர்களை கிராத்துவதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. صدق الله العظيم. السلام عليكم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ومن أراد الحج فليتعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிகின்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பெருங்கிருபையால் ஹஜ் பயணத்தினுடைய காலம் துவங்கி இருக்கிறது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலிருந்தும்
எல்லா ஊர்களிலிருந்தும், ஏன் எல்லா மஹல்லாக்களிலே இருந்தும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கருத்திலே கொண்டு மக்காவை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருந்து பல லட்சம் பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலே இருந்தும் சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக விசா பெற்று கடந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்தவர்கள் 33 லட்சம் பேர் என்று அறிவித்திருக்கிறது. அன்அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் ஹஜ்ஜு செய்தவர்களை எல்லாம் சேர்த்தால் சுமார் 40 லட்சம் பேர் கடந்த ஆண்டு ஹாஜிகள். அல்லாஹ் அந்த ஊருக்கும் அந்த இடங்களுக்கும் அந்த பிரதேசத்துக்கு செய்திருக்கிற பரக்கத் 40 லட்சம் அல்ல, இன்னமும் பல லட்சங்கள் சேர்த்து 40 கோடிகளை கூட அந்த நகரம் உள்வாங்கிக் கொள்ளும். அந்த ஆற்றல் மக்காவுக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய வயிற்று பகுதி அது. மக்காவுக்கும் சரி மதீனாவுக்கும் சரி பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னமும் பல்லாயிரம் ஹாஜிகள் அதிகரித்தாலும் அவ்வளவு பேரும் புகுந்து புறப்பட்டு தங்கி வெளியேறுகின்ற அற்புதமான ஒரு அமைப்பை அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நாமும் ஹஜ்ஜு செய்கிறோம். ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்வதன் மூலம் இந்த உலகத்தை வாழ வைக்கிறார்கள். உண்மை, இந்த உலகத்தினுடைய ஆயுர்காலம் எவ்வளவு தெரியுமா? பைத்துல்லாவிலே ஹஜ்ஜு செய்வது நிற்குமானால் உலகம் அழிந்து போய்விடும். உலக இருப்புக்கு ஹஜ்ஜு ஒரு அடையாளம், உலக இருப்புக்கு தவாஃப் ஒரு அடையாளம். லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹுஜ்ஜல் பைத். கஅபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்ற வரை கியாமத்து வராது. அப்படியானால் கியாமத்திற்குள்ள மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று ஹஜ்ஜு நின்று போகும், கஅபாவின் தவாஃப் நின்று போகும். நின்று போனால் உலகத்தின் இயக்கம் நின்று போகும். ஆண்டுதோறும் செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய ஹஜ்ஜின் வழியாக அகிலத்தின் ஆயுளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை மிக இல்லை. கஅபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிர்மாணித்து பழைய அடிச்சுவட்டில் எழுப்பி கஅபத்துல்லாவை நிறுத்திய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் தவாஃப் நிற்கவில்லை. என்ன கட்டிடப்பணி நடந்தாலும் தவாஃப் நிற்காது. உலகத்தின் எந்த இயக்கம் நின்று போனாலும் ஸ்தம்பித்தாலும் தவாஃப் நிற்காது. ஒரு நேரம் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது மக்காவில். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட போது எல்லாரும் கஅபாவை சுற்றி இருக்கிற மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். யாரும் தவாஃபினுடைய அந்த சுற்றும் இடத்தில் மதாஃப் என்கிற அந்த வலம் வரும் தலத்தில் யாரும் இறங்கவில்லை. ஒரு சில நொடிகள், நான் சொல்லுவது சஹாபாக்களின் காலம். ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரத்தில் இருந்து தவாஃப் செய்யும் இடத்தில் ஆள் இல்லை. காரணம், இடுப்பளவு தண்ணீர் மழை பெய்து வெள்ளமாகி அது வடிந்து நகரின் மையப்புறம் என்பதால் தேங்கி கஅபாவை சுற்றிலும் இடுப்பளவு நீர் இருந்த போது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீந்தி கொண்டு தவாஃப் செய்தார்கள். 7 முறை நீந்தி ஒரு தவாஃபை பூர்த்தி செய்தார்கள். நாமெல்லாம் நடந்து தவாஃப் செய்து ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று என்று 7 சுற்றுகளில் ஒரு தவாஃபை நிறைவு செய்கிறோம் அல்லவா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நீந்தி கொண்டே இருந்தார்கள் மீண்டும் மக்கள் வரும் வரை. கஅபத்துல்லா நள்ளிரவானாலும் உச்சி வெயிலானாலும் அந்த கஅபத்துல்லா புனர் நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் அதனுடைய தவாஃபுகள் எந்த வகையிலும் நின்று போய்விடவில்லை என்பது உலகத்தினுடைய இயக்கத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அற்புதமான சக்தி. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க தவாஃபுக்கு போகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். இங்கே ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளின் கவனத்திற்காக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும். இது வெறுமனே ஹஜ்ஜின் சிறப்பு சார்ந்த பயான்களை பேசுவது இங்கே நோக்கமும் அல்ல. ஒரு சில விஷயங்கள், ஹஜ்ஜின் அகமியம், ஹஜ்ஜின் மகத்துவம்,
ஹஜ்ஜின் தாற்பயம், அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கின்ற அந்தஸ்தும் தகுதியும், இதை மாத்திரம் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நடைமுறையில் பிராக்டிக்கலாக ஹஜ்ஜு செய்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய சில அம்சங்களையும் குறித்து இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். சொல்லுகிற வரிசையில் கடைசி ஹஜ்ஜு, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து என்று சொல்லி வரிசையிலே கடைசியில் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு அர்த்தம் ஆயுளிலே கடைசி என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆயுளில் கடைசி அல்ல, சொல்கிற வரிசையில் மட்டும்தான் கடைசி. இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்ன அப்படின்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுன்னு சொல்லலாம். பல பேர் நினைத்து கொள்வது என்னவென்றால் நிறை வந்த பிறகு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், அல்லது காலம் போன கடைசியில் போக வேண்டும், அல்லது போயிட்டு வந்தால் அப்படியே கொஞ்ச நாளில் மௌத்தா போயிடணும். இப்போ செய்ய வேண்டிய பாவமெல்லாம் செய்ததற்கு பிறகு, உலகத்தில் போட வேண்டிய ஆட்டமெல்லாம் போட்டதற்கு பிறகு போடப்படுவதல்ல ஹஜ்ஜு. சட்டம் ஒவ்வொரு சட்டமாக இறங்கி கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடைசியாக ஹஜ்ஜுடைய சட்டம் இறக்கப்பட்டதால் அவர்கள் தங்களுடைய பிந்திய காலத்தில் செய்தார்களே தவிர, உலகத்திற்கு உத்தரவு என்னவென்றால் உடல் ஆரோக்கியம் இருக்கிற போது, பொருளாதார வசதி இருக்கிற போது, பிரயாணத்திற்கு நம் உடல் பக்குவப்படுகிற போது அப்போதே ஹஜ்ஜை செய்து முடித்துவிட வேண்டும். இளமையில் கல் என்பது போல இளமையில் ஹஜ்ஜு, அதுதான் சரியான ஹஜ்ஜு. மூட்டு வலிகள் வந்ததற்கு பிறகு, முதுகு வலிகள் வந்ததற்கு பிறகு, மொத்தமான எல்லா வலிகளும் வந்ததற்கு பிறகு வீல் சேரில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஹஜ்ஜில் அந்த ஹஜ்ஜின் டேஸ்ட் நம்மால் உணர முடிவதில்லை, அந்த ஹஜ்ஜினுடைய தாற்பயத்தை புரிய முடியவதில்லை. துள்ளும் நடையோடு நாம் போன காலத்தில் ஹஜ்ஜி எவ்வளவு ருசிக்குமோ சுவைக்குமோ அந்த சுவை காலம் போன கடைசியில் போகிற போது கிடைப்பதில்லை. இளமையில் போகக்கூடிய எத்தனை பேரை பார்க்கிறோம். ஹீரா மலையில் ஏறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 40 வயசுக்கு சமீபத்தில் அவங்க தினந்தோறும் ஏறினார்கள், காலையிலும் மாலையிலும் ஏறினார்கள் என்பதெல்லாம் வேறு. இன்றைக்கி கீழே நின்று பார்த்தாவே தலை சுற்றுது நமக்கு. ஹீரா மலையில் போக முடியுமான்னு தெரியல, அவ்வளோ தூரம் இருக்குது. எப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களோ, அல்லது எப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹதீஜா அம்மையார் எப்படி தான் இதை கொண்டு உணவு கொண்டு போனாங்களோ, பிரமிக்க வைக்கிறது. இன்றைய 25 வயது இளைஞன் ஏறுவதற்கு யோசிக்கிறான். அதையும் தாண்டி இளவயது உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மேலே ஏறுகிறார்கள். ஹிராமலை குகையில் போய் உட்காருகிறார்கள். ஹஜ்ஜின் கடமைகளில் அது இல்லை, ஆனாலும் ஆர்வம். குர்ஆன் இறங்கிய இடத்திலே போய், முதலாக குர்ஆன் இறங்கிய இடத்திலே போய், முதலாக ஜிப்ரீல் மக்காவிலே இறங்கிய இடத்திலே போய் அங்கு அமர்ந்து 4 வார்த்தை குர்ஆன் ஓதிவிட்டு வருவது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இளவயது ஹஜ்ஜின் போது இப்படி முடியாதவைகளெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கு கூறுகள் உண்டு. காலம் போன கடைசியில் போவதை விட இந்த ஆண்டு போகக்கூடியவர்களை விட்டு விடுவோம். அடுத்தடுத்து மனதிலே யார் எண்ணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ் என்பது இளமையில் செய்யப்பட வேண்டிய அற்புதமானது ஒரு புனித பயணம். அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி போய்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் வீடு கட்டிட்டு போய்க்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போய்க்கலாம், புள்ள காரியத்தை முடிச்சுட்டு போய்க்கலாம், பையன் காரியத்தை முடிச்சுட்டு போய்க்கலாம், நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் ஆனதுக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்படி தள்ளி போட்ட நிறைய பேர் ஹஜ்ஜு செய்யாமையே மௌத்தா போயிட்டாங்க, செய்யலை. தள்ளி போடப்படக்கூடிய ஹஜ்ஜுகள் தள்ளுபடியாகுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு பொது சட்டம் ஒன்று உண்டு மார்க்கத்தில். நல்ல விஷயமாக இருந்தால் தள்ளி போடாமல் செய்ய வேண்டும். கெட்ட விஷயம் தூண்டப்படுகிறது என்றால் தள்ளி போட வேண்டும். செய்யாமல் இருக்கலாம், அல்லது செய் என்று மனது வந்தால் கூட நாளை பார்க்கலாமே, அடுத்த ஆண்டு பார்க்கலாமே என்று படிப்படியாக தள்ளி போடலாம். கெட்ட செயல்கள் தள்ளி போட்டு செய்ய முடியாமல் போனால் நாம் அதிர்ஷ்டத்திற்குரியவர்கள். நல்ல செயல்கள் தள்ளி போட்டு அது தப்பி போகுமானால் நாம் துரதிர்ஷ்டவசமானவர்கள். அதனால் தான் மலக்குகளிடமிருந்து எந்த இபாதத்திற்கான தூண்டுதல் வருகிற போதும் அந்த தூண்டுதலை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். உங்களில் யாராவது ஹஜ்ஜை நாடிவிட்டால்
உடனடியாக அவர்கள் அந்த ஹஜ்ஜை விரைந்து செய்து முடிக்கட்டும் என்றார்கள். இனி ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்காக பல செய்திகள். அவர்கள் இப்போதிருந்து ஏறத்தாழ மனதளவில் தயாராக இருப்பார்கள். இன்னமும் சில தயாரிப்புகளையும் போய் செய்ய வேண்டிய ஹஜ்ஜினுடைய அமல்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லலாம். வாய்ப்பு இருக்குமேயானால் மக்ரிபுக்கு முன்னால் ஏதேனும் உங்களுக்கு முக்கியமான சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்த முனையலாம். அதற்கான நேரம் மக்ரிபுக்கு முன் இருக்குமேயானால். முதலில் ஹஜ்ஜு செய்பவர்களுக்கென்று மார்க்க அறிஞர்கள் சில பட்டியல் சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு கிளம்புறப்ப என்னென்ன பண்ணணும்னு. ஹஜ்ஜு பண்ணுறது அப்புறம் பேசுவோம். ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பேசலாம். குறிப்பாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே போய் செய்யறதில்ல, இங்கிருந்தே தௌபா செய்யுங்கள்ங்கிறாங்க. முதல்ல ஹஜ்ஜுக்கு கிளம்புபவர் தௌபா செய்யட்டும். அடுத்து ஹஜ்ஜு செய்யலாம், செய்ய முடியாமல் போகலாம், பிரயாணம் ஏற்படலாம், வழியிலே அசம்பாவிதம் ஏற்படலாம், உடல்நிலை ஏதேனும் கோளாறு வரலாம், ஹஜ்ஜுக்கு முன்பே மௌத்தாகும் சூழல் வரலாம், உடல் உபாதைகள் ஏதேனும் பாதிக்கப்படலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற நிய்யத்து வைத்தவர் அல்லாஹ்விடத்தில் என் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக என்று அங்கு போய் கேட்பதல்ல, போவதற்கு முன்னாலே இங்கு கேட்கட்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, யாரிடமிருந்தாவது ஏதாவது முறைகேடாக எப்போதாவது அபகரித்திருந்தால் ஹஜ்ஜுக்கு முன்னால் அதை திருப்பி கொடுத்து விடட்டும். கடன் கொடுக்கறதெல்லாம் வேற, நாம் சொல்கிறது முறைகேடாக அபகரித்திருந்தால். கடந்த காலங்களில் யாரோட காசையாவது சாப்பிட்ருந்தா, அநியாயமான முறையில் ஏதாவது நிலப்பறிப்பு பணப்பறிப்பெல்லாம் செஞ்சிருந்தா, நினைவு வந்தவரை ஹஜ்ஜுக்கு முன்னால் போய் உண்மையை கூட சொல்லி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடலாம். அநியாயமாக கடந்த காலத்தில் இப்படி உன்னிடமிருந்து எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி ஒப்படைக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிற இரண்டாவது அற்புதமான ஒழுங்கு இது. மூணாவது ஒழுங்கு, கடன்கள் அடைக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட முடியாவிட்டால் வந்து அடைப்பதாக சொல்லி அவரிடத்தில் வாக்காவது பெற வேண்டும். ஒன்று கடன் மன்னிப்பு பெறலாம், அல்லது இன்ஷா அல்லாஹ் வந்து செலுத்துகிறேன் என்று சொல்லலாம். நான் செலுத்த தவறும் பட்சத்தில் என் மக்கள் அல்லது என்னுடைய இன்ன உறவினர்கள் உனக்கு அதை தருவார்கள் என்று சொல்லலாம். மொத்தத்தில் கடனாளிக்கு குறித்த அவருடைய கணக்கு வழக்கு சரியாக கொடுக்கப்பட்டோ அல்லது வார்த்தை கொடுக்கப்பட்டோ வாக்கு கொடுக்கப்பட்டோ அவைகள் முடிவுக்கு வர வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக யாராவது ஏதாவது பொருள் ஒப்படைத்திருந்தால், கொடுத்து வைத்திருந்த பொருட்கள் ஹஜ்ஜுக்கு முன்னாலே திரும்ப கொடுத்து விட வேண்டும். அது என்ன பொருளாக இருந்தாலும், பணமாக, பொருளாக, காசாக, இந்த பொருட்களாக எப்படி இருந்தாலும் அவைகள் போவதற்கு முன்னாலே திருப்பி கொடுத்து விட வேண்டும். நாம் இது வரிசையாக இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு யோசனை வரலாம், நாம் நிறைய தடவை ஃபாரினுக்கு போகிறோம் வர்றோம், இது இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு அவ்வளோதான், எத்தனை நாட்டுக்கு போகிறோம் வர்றோம். இல்லை, நாடுகளுக்கு பொழப்புக்காக போகிற பயணம் வேற, இது அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போகிற பயணம் வேற. சொல்ல முடியாது, அல்லாஹ் அதை கடைசி பயணமாகவும் வைத்திருப்பான். இறைவன் நினைத்தால் அப்படி செய்வதுண்டு. ஹஜ்ஜை பொறுத்தவரை மார்க்கம் போய்விட்டு திரும்புகிற பயணமாக பார்க்கிற அதே நேரம் திரும்பி வராத பயணத்திற்கு உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட வேண்டும். இஹ்ராம் துணியை கஃபன் துணியை போல கொடுத்ததில் இருந்து தொடங்கி ஹஜ்ஜுக்கு முன்னுண்டான அத்தனையும் செய்கைகளை பார்த்தால் திரும்பி வராதவருக்கு உள்ளதை போல இருக்கும் அந்த செயல்பாடுகள். வருவோம், அல்லாஹ் அதற்கு அனுமதி அளிப்பான், ஆரோக்கியம் தருவான், அல்ஹம்துலில்லாஹ், அது வேறு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கடைசி பயணத்தை போல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஒரு ஹாஜி செய்ய வேண்டிய அடுத்த வேலை, ஐந்தாவது வேலை, போய்விட்டு திரும்புகிற வரை தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கான செலவு பணம் அனைத்தும் தர வேண்டும். இங்கே வாங்கிக்கோ, அங்கே வாங்கிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. முழுமையாக அந்த செலவு பணங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். யார் போனாலும் சரி, அவருக்கு கீழே உள்ளவர்களுக்கான அத்தனையும் செய்துவிட வேண்டும். இதை அடுத்த மிக முக்கியமான ஆறாவது செய்தி, ஹஜ்ஜுக்கு என்று எந்த பணம் எடுத்து வைத்திருக்கிறாரோ அந்த பணத்தில் அறவே ஹராம் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
ஹலாலான காசில் மட்டும்தான் ஹஜ்ஜு. ஆர்வ கோளாறில் சில பேர் கண்டபடி ஹஜ்ஜுக்கு போகிறதெல்லாம் உண்டு. அவர்கள் யோசித்து விட வேண்டும். லோன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறதில்ல, ஹலாலான காசிலே ஹஜ்ஜு. ஹதீஸில் வருகிறது, ஹராமான காசில், சம்பாத்தியத்தில், வருவாயில் ஒருவன் எஹ்ராம் கட்டுகிற போதே ஹாதா எஹ்ராமுக, ஹாதா எஹ்ராமுக, உன்னுடைய எஹ்ராமு இந்தா பிடி என்று சொல்லி மலக்குகள் முகத்தில் தூக்கி எறிவார்கள் என்று வருகிறது. தொடக்கத்திலேயே நீ ஹஜ்ஜு செய்யறதெல்லாம் அப்புறம், எஹ்ராம் கட்டின உடனே மானசீகமாக மலக்குகளால் துப்பப்படும். உன்னுடைய ஹராமான காசின் எஹ்ராம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஃபைனல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் இந்த விஷயத்தில் அடியார்களின் இந்த ஹராமான காசுகளுக்கு இறைவன் தேவையற்றவன். அதனால் சம்பாத்தியமும் வருவாயும், குறிப்பாக இந்த ஹஜ்ஜு பயணத்தின் திரும்பி வருகின்ற வரை தன் கையில் இருப்பதற்கான காசு உத்தரவாதம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே செய்துவிட வேண்டும். கடைசியாக 7வதாய் ஒரு செய்தி, முக்கிய செய்தி. மனஸ்தாபம் உள்ளவர்கள், வருத்தம் உள்ளவர்கள், இவர்களிடத்திலே போய் வருவதை சொல்லி விடைபெற்று அந்த மனஸ்தாபங்கள் சரி செய்யப்பட வேண்டும். முக்கியமான ஒழுங்குகளில் ஒன்று. யார்கிட்டையாவது சண்டை போட்டிருப்போம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அதனால் போய் சொல்லி இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறேன், இந்த பிரயாணம் முன்னாடி இந்த பிரயாணமாக கூட இருக்கலாம், மவுத்து ஹயாத்து தெரியலை, ஏதாவது தப்பு தவறு நடந்துருந்தா மன்னிச்சுக்கங்கன்னோ வருத்தம் தெரிவிக்கிறோன்னோ சொல்லி அவர்களிடத்தில் அதற்கு தக்க மன சமாதானத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். நாம் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய தவறு ஒன்று ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் நடக்குது. என்ன தவறு தெரியுமா? பள்ளிவாசலில் நின்று சொல்லுவார், எவன்கிட்ட சண்டையோ அவன்கிட்ட சொல்ல மாட்டார். பள்ளிவாசலில் சில ஊர்களில் ஜமாத்திலே சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நானும் என்னுடைய மனைவியும் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் புறப்படுவதால் நீங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு, நான் ஏதாவது உங்களுக்கு செய்திருந்தால் மன்னித்து கொள்ளுமாறும், நீங்கள் ஏதாவது எனக்கு செய்திருந்தால் நான் பொறுத்து, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். எவன்கிட்ட சண்டையோ பக்கத்து வீட்டுக்காரன் அவன்கிட்ட கடைசி வரையும் சொல்ல மாட்டார். மார்க்கம் சொல்லுவது என்ன தெரியுமா? நீ ஊர் உலகத்தில் சொல்கிறது கூட அது தேவையில்லை. ஊர் உலகத்தில் சொல்கிறது கூட 2வது பட்சம், அது துவாவுக்காக சொல்லலாம், துவா செய்யுங்கள் அப்படின்னு. யார்கிட்ட சண்டையோ யார்கிட்ட மனஸ்தாபமோ அவர்களிடத்தில் சொல்லப்பட வேண்டும். அதை விடுத்து பொது அறிவிப்புகள் செய்வதல்ல. குறிப்பாக இது போன்ற சண்டை சச்சரவுகள் உறவுகளிடத்தில் வரலாம், அல்லது தொழில் ரீதியாக நம்முடைய கூட்டாளிகளிடத்தில் வந்திருக்கலாம், கடந்த காலத்தில் யாரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோமோ அங்கிருந்து வந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் வந்திருக்கலாம். மனஸ்தாபம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் ஹஜ் பயணத்தை சொல்லி அவர்களின் மனத்தாங்களோ வருத்தமோ ஏதாவது இருந்தால் அவைகள் சரி செய்யப்பட வேண்டும். இந்த 6-7 ஒழுங்குகள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள். மீண்டும் நினைவூட்டுகிறேன், முதலில் புறப்படுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்தவுடனேயே எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்ய வேண்டும். அநியாயமாக யாரிடமிருந்தாவது அபகரித்திருந்தால் அவைகளை சொல்லி திரும்ப தந்துவிட வேண்டும். கடன்கள் அடைக்கப்பட வேண்டும், அல்லது கடன்களுக்கான வாக்குறுதி வந்து தருவதாக சொல்லி சமாதானம் செய்யப்பட வேண்டும். 4வதாக நம்மிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள், ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள், இவைகள் உரியவர்களிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். 6வதாக வருவாய் முழுக்க முழுக்க ஹலாலானதாக மட்டும் ஹஜ்ஜுடைய பணம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து தம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிற தன் செலவுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான செலவு தொகைகளை ஒதுக்கீடு செய்து கொடுத்துவிட்டு புறப்பட வேண்டும். கடைசியாக மனஸ்தாபம் உள்ளவர்கள், மனவருத்தம் உள்ளவர்கள், இவர்களிடத்தில் தன்னுடைய ஹஜ்ஜு பயணத்தை சொல்லி அவர்களிடத்தில் சமாதானம் செய்யப்பட வேண்டும். இந்த ஒழுங்குகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னாலே உள்ள ஒழுங்குகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இன்றைக்கு வரையும் நாம் கியாமத்து வரைக்கும் ஓய்வில்லாமல் சுற்றப்படுகின்ற ஒரு பொன்னான கஅபத்துல்லாஹ்வினுடைய அந்த புனித பூமிக்கு நாம் போக இருக்கிறோம் என்பதும், அல்லாஹ் நம்மை அங்கு செல்லுவதற்கு தேர்வு செய்திருக்கிறான் என்பதும் மிக உச்சகட்டமாக இறைவன் செய்த பேருபகாரங்கள். நினைத்து நினைத்து சங்கை செய்ய வேண்டும்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் காசு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிடலான்னு நினைக்க வேணாம். அப்படியெல்லாம் நிறைய பேர் போகலை. நிறைய கோடீஸ்வரன் ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தாயிருக்கான். இந்தியாவை ஆண்ட அரசர்களில் எக்கச்சக்கமான பேர் ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தாயிருக்கான். இந்த நாட்டில் மோடிகள் ஆண்டார்கள், லோடிகள் ஆண்டார்கள், கில்ஜிகள் ஆண்டார்கள், துக்ளக்குகள் ஆண்டார்கள், முகலாய மன்னர்கள் அத்தனை பேரும் ஆண்டார்கள். லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் ஹஜ்ஜு செய்யலைங்கிறத விட வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். காசு பணம் இருப்பவனெல்லாம் அது என்ன ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் போயிட்டு வந்துடலாம், இல்லை, போக முடியாது. இனிவரும் காலங்களில் இது போன்ற விசாக்களுடைய நெருக்கடியில் கூட தள்ளுபடியாகலாம். காசு இருக்கிற எல்லாரும் போய் ஹஜ்ஜு செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மும்பை ஹஜ் கமிட்டியில், மும்பை ஹஜ் கமிட்டி பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் சவரம் பண்ணி விடுவார், தலைமுடியெல்லாம் எடுத்து விடுவார். எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதாவது சேவிங் பண்ணுறவர், பார்பர் ஷாப். அவர் 4-5 தடவை ஹஜ் பண்ணிட்டார். நாளைக்கு செலவுக்கு கூட அவர்கிட்ட காசு கிடையாது. அன்றாடம் காட்சி, பெரிய சேமிப்பு எதுவும் இல்லை. அல்லாவா யாரையோ அனுப்புகிறான், யாரோ வாங்கன்னு கூப்பிடுறாங்க, யாரோ போகிறாங்க, அவர் பாட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இங்கே கோடீஸ்வரனுக்கு ஒரு ஹஜ்ஜு 2 ஹஜ்ஜுக்காக நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். பல ஹஜ்ஜுகளை முடித்து விட்டார். ஆர்வ மேலீடும் அங்கே போய் சேர வேண்டும் என்கிற எண்ணமும், எப்படியாவது அல்லாஹ் வாய்ப்பை தர வேண்டும் என்கிற நீண்ட நாள் துஆவும் இருக்குமே. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை பல பேருக்கு தந்து அழைத்துக் கொள்வான். நாம் நினைப்பது போல வெறும் காசும் வசதியும் மாத்திரம் தீர்மானிக்கவில்லை. அது அவன் வீடு. அம்பியாக்கள், நபிமார்களுடைய மர்கஸ், அவுலியாக்களுடைய ஒதுங்கும் இடம், கடைசியா நல்லடியார்கள் அவர்களுடைய கடைசி புகலிடம் காபா. நபிமார்கள் வரலாறுகளை பூரா எடுத்து வாசிங்க. எல்லாம் என்ன தெரியுமா ஆகும்? அந்த ஊர் மக்கள்லாம் ஆப்போசிட் ஆன உன்னை ஒரே வரி தான் எல்லாம் சொல்லுவான், நீங்களும் உங்களை ஈமான் கொண்டவங்களை கூட்டிகிட்டு நேராக காபத்துள்ளால உள்ளே போயிரு, அங்கே போயிருங்க, மக்காவுக்கு போயிருங்க, நான் ஊரை அழிக்க போகிறேன். ஊரை அழிப்பான், ஊரை துவம்சம் செய்வான். கல்மாரி மழையில் அழித்தான், பேரிடியிலே அழித்தான், சூறாவளியிலே அழித்தான், பூமியை புரட்டி போட்டு அழித்தான், நிறைய இடர்பாடுகளில் அழித்தான். ஆனாலும் அப்போது இருந்த நபிமார்கள் மற்றும் அந்த நபிமார்களோடு இருந்த நல்லோர்களை மக்காவுக்கு போகச் சொல்லுவான். எனவே உலகம் வாழும் காலமெல்லாம் நல்லோர்களின் ஒதுங்குமிடம் காபா, நபிமார்கள் ஒதுங்குமிடம் காபா. அங்கே செல்லுகிற அந்த அல்லாஹுவின் வீட்டுக்கு யார் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். நாம முடிவு செய்யறதில்ல. ஆசைப்படுவது நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆசையை ஏற்றுக்கொண்டு அழைப்பு தருவதும், வந்து அழைப்பு தந்ததற்கு பிறகு அந்த காரியங்களை சிறப்பாக முடிக்கின்ற வரை உள்ள ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பெரிய வாய்ப்பு இல்லையா ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து தொழுகிறப்ப தக்பீர் கட்டுறப்பெல்லாம் தக்பீர் கட்டி கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி, அங்கே முன்னோக்க வேண்டியதில் நேராக நின்றாச்சு. இதோ கிபிலாவை முன்னோக்கி விரல் நீட்டி சுட்டுகிற இடத்தில் அந்த கிபிலா. உலக முஸ்லிம்களினுடைய முகங்கள் நோக்குகிற இடம், உலக முஸ்லிம்கள் தங்கள் பிராணிகளை அறுக்கிற போது நோக்குகிற இடம், உலக முஸ்லிம்கள் தவறி கூட தங்களின் வீட்டு கழிப்பறைகளை அந்த திசையில் வைத்து கொள்ளாத இடம், மிகவும் கண்ணியம் வாய்ந்த முஸ்லிம்கள் கிபிலாவை நோக்கி எச்சில் கூட துப்ப மாட்டார்களே அந்த இடம், எல்லா கனவுகளின் சங்கமமாக இருக்கின்ற கஅபத்துல்லாவுக்கு கொண்டு போய் முன்னாலே அல்லாஹ் நிறுத்துகிறான் என்றால் உங்களுடைய காசு பணத்தை எல்லாம் தாண்டி அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்து விட்டான். உங்கள் காசு கூட்டிகிட்டு போகலை, உங்கள் பணம் கூட்டிகிட்டு போகலை, ஏதோ அல்லது உங்கள் மூதாதையர்களோ நீங்களோ ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று திரும்ப 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 உங்களுக்காக கேட்ட துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாக இருக்கிற காரணத்தால் அந்த இடத்திற்கு கூப்பிடுகிறான். அவ்வளவு புனிதமான இடம். ஒரு சின்ன ஏதாவது சில திர்கமோ அல்லது ஏதாவது பொருளோ ஏதாவது பணமோ காபாவில் போய் யாராவது தெரியாமல் எடுத்துட்டான்னா ஹதீஸ் இருக்கிறது, இதா சரிக அஹதுகும் ஃபீ பைத்தில்லாஹி ஃபயபரஸ், குஷ்டரோகி ஆயிடுவான், குஷ்டம் வந்துவிடும். அன்றைய காலத்தில் பெருநோய் வந்துவிடும் என்றார்கள். இன்றைய காலத்தின் பெருநோய்களை ஏதாவது வரிசைப்படுத்தி கொள்ளலாம்.
கஅபாவிலே வரம்பு மீறினால் பெரிய நோய் வந்துவிடும். அந்தந்த காலங்களில் இருக்கிற நோய்களில் எது பெரிதோ அது வந்துவிடும். ஆக புனிதமான ஒரு பூமிக்கு அற்பமான நம் போன்ற பாவமும் நன்மையும் மாறி மாறி செய்கிற அடியார்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுகிறான் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா மிகப்பெரிய கிருபையை நம் மீது செய்து விட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் பூமிக்கு ஆதாரமாக வர முடியாது. இந்த உலகத்தில் மனித வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை. மனித உருவத்தில் தெய்வங்கள் வருவதில்லை. அதனாலே அல்லாஹ் புனித கஅபத்துல்லாவினுடைய கட்டடத்தினுடைய ஒளிகளின் வழியாய் தான் அங்கே இருக்கிறான். கஅபத்துல்லாவை சுற்றுகிற ஹாஜி அல்லாவை சுற்றுகிறார். கஅபாவின் திரையை பிடிக்கிற ஹாஜி அல்லாஹுவின் துண்டை பிடிக்கிறார். கஅபாவிலே அழுகிற ஹாஜி அல்லாஹுவுக்கு முன்னால் அழுகிறார். அது ஒரு விதமான பித்து பிடித்த நிலை. ஒரு காலத்தில் ஹஜ் செய்தவர்கள் அப்படியெல்லாம் கஅபாவிலே இருந்தார்கள். பைத்தியம் பிடித்த நிலையை போலவெல்லாம் போய்விடுவார்கள். அல்லாஹுவிலே பைத்தியமாய் கஅபத்துல்லாவை பார்த்தவுடன் கதறி அழக்கூடிய ஹாஜிகளை போய் பாருங்கள். எத்தனை பேர் நீங்க இதுவரை அழுதுருக்கீங்களா தெரியாது. ஆனால் அங்கே அழுக வரும். சில பேர் மௌத்தான வீட்டில் அழுக மாட்டாங்க. என்ன துக்கம் வந்தாலும் அழுக வராது. அழுக வராமல் இருக்கிறது நல்லதில்லை. பொதுவாகவே ஹதீஸில் இருக்கு, அழுக வராமல் இருக்கிறது கசாவத்துல் கல்ப் என்ற உள்ளம் இறுகி போனதற்கு அடையாளம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கல்பு அழ வேண்டும். அழுவதை போன்றாவது செய்ய வேண்டும், நடிக்க வேண்டும். கஅபத்துல்லாவை பார்க்கிற போது நம்மை அறியாமல் இது வசப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கஅபத்துல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு தாய் மகனுக்கு உண்டான உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உறவு, சகோதரர்களுக்கு இடையிலான உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு. இரத்த பந்த உறவு இருந்தால் தாங்க அழுக வரும். இல்லாட்டி ஏன் அழுக வராது? தாஜ்மஹாலில் போய் நிற்கிறோம், அழுக வர மாட்டேங்குதே. உலகத்தினுடைய உயரமான எங்கேயோ ட்வின் டவர்ல எல்லாம் போய் நின்று அழுக வர மாட்டேங்குதே. பிரம்மாண்டம், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய இன்ஜினியர், அது இதுன்னு அப்படி தானே பாராட்டுறோம். வியப்பு வருகிறது, கண்ணீர் வருகிறதா? வராது. கஅபாவிலே போய் நின்றால் வியப்பு அல்ல, கண்ணீர் வரும். காரணம், அந்த கருப்பு கல்லுக்கும் இங்கே இருக்கிற இதயத்துக்கும் தொடர்பு உண்டு. அங்கே இருக்கிற ஹஜருல் அஸ்வதுக்கும் இங்கே இருக்கிற கல்புல் இன்சானுக்கும் தொடர்பு உண்டு. இது ஆன்மீகத்தில் இரண்டும் ரூஹானியாக கலந்துவிட்ட சொந்தங்கள். ஏதாவது ஒரு கபருக்கு போய் கபிரிஸ்தானில் போய் துவா செய்ய போகலாமே. ஏதாவது ஒரு கபருக்கு போகிறோம், பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், இதுதான் எங்கள் அம்மாவுடைய கபரு, இதுதான் எங்கள் வாப்பாவுடைய கபரு. சரி, நிற்கலாம். நமக்கு அழுக வருமா? வர்றதில்லை. அதுவே நம்ம சொந்த தாயுடைய கபரு, நம்ம தாயுடைய கபரு, நம்ம தகப்பனார் கபரு போய் நிற்கிறப்போ தானா அழுக வருது. தானா மனசு கொஞ்சம் வலிக்குது. என்ன பெத்தவோ, என்ன பெத்தவர், தானாக உள்ளத்தில் ஒரு சுரக்கிறது அல்லவா? எப்போது வரும்? அடங்கி இருப்பவர் இரத்தத்தோடு சம்பந்தப்படுகிறார். எனவே அங்கே இதயம் வலிக்கிறது. வேற இடங்கள்ல நின்றா வலிக்கிறது இல்லை. கஅபாவிலே போய் நின்றால் இதயம் வலிக்கிறது, சுரக்கிறது. ஹாஜிகள் உணர்வார்கள், மயிர்கால்கள் எழுந்து கொள்ளும், ரோமங்கள் கூச்செறியும். என்ன காரணம்? அந்த கஅபத்துல்லாவிற்கும் உங்களுடைய இரத்தத்துக்குள்ளேயும் இருக்கிற உறவு ஒன்று இருக்கிறது. அந்த கஅபத்துல்லாவினுடைய நிர்மாண பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நமக்கு அவர் ரூஹானி தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் சொல்லுவாங்க, தஅவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். அந்த இரத்த பந்த உறவு இன்றைக்கு வரையும் நம்மிடையே நீடிப்பதால் தான் கஅபத்துல்லாவுக்கு போனவுடன் தானாக அழுகை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. போயிட்டு உள்ளே நுழைஞ்சாங்க. பாபு சலாம் வழியாக உள்ளே போனார்கள். உள்ளே போயிட்டு அடக்கிட்டு அழுக வருது, அழுகலை. கஅபத்துல்லாவை போய் பார்க்கறதுக்காக அங்கே நிற்க அந்த இடத்துலையும் அழுகலை. அடக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. கடைசியாக போய் தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு
தவாஃப தொடங்க போறப்போ மடை திறந்ததை போல அழுது விட்டார்கள். அவ்வளவு அழுக மாட்டாங்க, அழுதுட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அருகில் ஹஜ்ஜில் இருந்தவர்கள். ரொம்ப நேரமாக அழுகலை, நீங்கள் அழுகையை அடக்கிட்டே இருந்தீங்க. இங்கே வந்த உன்னை பட்டுன்னு அழுதுட்டீங்களே, சப்தமெடுத்து அழுது விட்டீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுனா துஸ்கபுல் அபராத்து, ஹுனா துஸ்கபுல் அபராத்து. எப்பா, இது கண்ணீர்களை கொட்டும் இடம், கண்ணீர்களை கொட்டும் இடம். இங்கே வந்து அழுகலைன்னா அவன் உள்ளம் இறுகி போச்சுன்னு அர்த்தம், நயவஞ்சகத்தனம் நிறைந்து விட்டது என்று அர்த்தம், ஈமான் காய்ந்து போய் கிடக்கிறது என்று அர்த்தம். எனவே அழுவதற்காகவே போகிற ஒரு பயணம், அல்லாஹுவிடம் அழுகுவதற்காக, அல்லாஹுவை உருவமாக தாங்கி நிற்கின்ற கஅபத்துல்லாவிலே போய் அழுகுவதற்காக வேண்டி தன்னுடைய உள்ள கிடக்கையெல்லாம் ஒன்றாக கொட்டி அழக்கூடிய இடம்தான் கஅபத்துல்லா. அந்த இடத்திற்குத்தான் போகிறோம். இனி நான் போகிறதுல இருந்து ஹஜ்ஜு முடிஞ்சு திரும்பி வர்ற வரையும் உள்ள ப்ராக்டிக்கலான சில செய்முறை விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். சிறப்புகள் அது இதுன்னு பயான் செஞ்சுக்கிட்டே போகிறது அது மணிக்கணக்கில் போகும். ஆனால் இப்போது கிளம்பிட்ட உங்களுக்கு தேவை என்னென்னா நடைமுறை செயல்பாடு. இடையிடையில் என்ன குறைபாடு நடக்கிறதோ அதை இடையிடையில் சுட்டி காட்டவும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பிராக்டிக்கலாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். எங்காவது பெரிய சந்தேகம் வருகிற போது குறித்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு வாய்ப்பு இருக்குமானால் சந்தேகங்களை பேசுவோம். இந்தியாவில் இருந்து செய்யக்கூடிய நாமெல்லாம் ஹஜ்ஜு செய்வது, ஹஜ்ஜில் ஒரு வகை தமத்து என்று பெயர். அதாவது உம்ரா ஹஜ்ஜு இரண்டும் சேர்ந்த செயல்பாடு. முதல்ல உம்ரா செய்யணும், அந்த உம்ராவை முடிச்சிடணும், முடிச்சுட்டு எஹ்ராம்லேருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஹஜ்ஜுக்காக தனியாக எஹ்ராம் கட்டணும், அதுக்கப்புறம் ஹஜ்ஜை முடிக்கணும். இந்த முறையில் தான் செய்கிறோம். சென்னையில் ஒரு பாதிரியார் பாதிரியார் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் நண்பர் ஒருத்தர் சந்தித்தார். இவர் நம்மால் சொன்னார், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னாரு. ஒரு பாதிரி திரும்ப கேட்டார், எந்த ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு கேட்டார். அவர் தெரியாமல் கேட்குறாருன்னு நினச்சிட்டு, எந்த ஹஜ்ஜுனா அதான் அங்கே மக்கா யாத்திரை, அங்கே போகிறேன், புனித யாத்திரை போகிறேன். இல்லை, புனித யாத்திரையெல்லாம் தெரியுது, ஹஜ்ஜில் நீ எந்த ஹஜ்ஜுக்கு போகிறேன்னார். இந்த ஆள் குழம்பி இது என்ன எந்த ஹஜ்ஜுங்கிறார். பாதிரிக்கு தெரியும் ஹஜ்ஜில் 3 வகை இருக்குது. அவர் சொல்கிறார் பாதிரியார், நான் படிச்சிருக்கேன், இஸ்லாமிய சட்டங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜில் 3 வகை இருக்குது. தனியாக ஹஜ்ஜுக்கு மட்டும் போகுதல் ஒரு வகை, அதில் உம்ரா இருக்காது. ரெண்டாவது ஒரு வகை இருக்குது, உம்ராவும் ஹஜ்ஜும் இருக்கும், ஆனால் இடையில எஹ்ராமை களையாமல் அப்படியே நான் ஸ்டாப்பாக உம்ராவுக்கு இங்கே எஹ்ராம் கட்டினா ஹஜ்ஜு முடிஞ்சதுக்கப்புறம்தான் எஹ்ராமையே களையிறது. இது ரெண்டாவது வகை. மூணாவது ஒரு வகை இருக்குது தமத்து. அதாவது முதல்ல உம்ரா செஞ்சு முடிச்சிருவோம், உம்ராலேருந்து வெளியே வந்துடுவோம், எஹ்ராமெல்லாம் நார்மல் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹஜ்ஜுக்கு தனியாக எஹ்ராம் கட்டுவோம், எஹ்ராம் செய்வோம். இது 3வது வகை. இதில் நீங்கள் எந்த வகையில் போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், அது நான் என் கூட வர்ற அஜர்த்தை தான் கேட்கணும். ஏங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறார்ல ஒருத்தர், கைடாக வர்றார் ஒருத்தர், அஜர்த்து ஆலிம்ஸா வருவார், நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஹஜ்ஜு அப்படி இருக்குது, நாம் எந்த வகையில் போகிறோம்னு கூட தெரியலை. ஹஜ்ஜில் 3 வகைகளில் இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய 99% பேர் போகிறது இந்த வகை தான். அதாவது முதலில் போய் உம்ரா செய்தல், உம்ராவை முடித்த உடனே எஹ்ராமில் இருந்து எஹ்ராம் களைந்து நார்மலாகிடுவோம், அதுக்கப்புறம் மீண்டும் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவோம், ஹஜ்ஜு முழுமையாக செய்து முடிப்போம். இந்த வகைக்கு பேர் தமத்து என்று பெயர். இந்த வகையான ஹஜ்ஜுக்கு தான் பெறப்படுறோம். ஹைர், இப்போ நாம் சொன்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்ததற்கு பிறகு சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லி, பொறுப்பு கேட்குறவங்கள்ட்ட கேட்டு, மன்னிப்பு கேட்குறவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய நாளில் இங்கிருந்து நாம் நிய்யத்து செய்கிறது உம்ராவுக்குன்னு தான் செய்யணும், இங்கிருந்து ஹஜ்ஜுக்குன்னு செய்யக்கூடாது. ஹைர், புறப்படக்கூடிய நாள் அன்று
அல்லது அதற்கு முன்பே ரோமங்களெல்லாம் களைந்து நகங்களெல்லாம் களைந்து சுத்தப்படுத்தி கொண்டு அன்றைய தினம் புறப்படக்கூடிய நாளில் இஹ்ராமிற்காக வேண்டி என்று குளித்து, இஹ்ராமுக்காகன்னு குளிக்கிறது ஹாஜிகள் கவனத்தில் வச்சுக்கணும். இஹ்ராமுக்காக குளிக்கிறதுங்கிறது பெரிய அசுத்தம் ஏற்பட்டால் குளிப்பதை போன்ற அளவுக்கு குளிக்கணும். அந்த மாதிரி குளிக்கணும். சும்மா என்னமோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, சும்மா 2 செப்பு தண்ணியை ஊற்றிட்டு வேகமாக போகிறதல்ல. மிக நிதானித்து ரோமங்கள் அனைத்தும் நனைய வேண்டும்னு சொல்கிறோமல்ல, அந்த அளவுக்கு ஒரு ரோம இடைவெளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமல்ல, அந்த பெரிய அசுத்தங்களுக்கு குளிப்பது போன்று குளித்து முடிக்க வேண்டும். அசுத்தமாக இருக்கிற பெண்களும் குளிக்கணும். நாம் குளித்தாலும் சுத்தமாக முடியாது எங்களுக்கு அப்படின்னாலும் இஹ்ராமுக்காக குளிக்கிறது இதுக்கு பேர். இது அசுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களும் குளிக்க வேண்டும். குளித்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். குளித்து முடித்த உடனே நீங்கள் எஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். குளிக்கிற போது வாசனை சோப்பெல்லாம் போட்டிருப்போம். குளித்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் தொழுகலை, எஹ்ராமுக்கு நிய்யத்து பண்ணல, இப்போ அத்தர்லாம் போட்டுக்கலாம். எஹ்ராம் துணியிலேயே போட்டுக்கலாம். எஹ்ராம் துணியிலேயே அத்தர் தடவிட்டால் அப்புறம் வாசம் ரொம்ப நேரம் வரை இருந்தால் இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. அப்போ எஹ்ராமெல்லாம் போட்டுக்கலாம், அத்தர் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு 2 ரக்காயத்து எஹ்ராமுக்காக வேண்டின்னு தொழுகிறோம். குறிப்பாக அந்த நேரம் ஃபர்து தொழுகையுடைய நேரமாக இருந்தால், ஃபர்து தொழுகையுடைய நேரமாக இருந்தால் ஃபர்து தொழுகையிலேயே போய் சேர்ந்துட்டு அந்த தொழுகையோடு தொழுது விட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை நம்ம ஏதாவது அதிகாலை ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும், முன்ன பின்ன நேரம் இருக்கும், ஃபர்து தொழுகைகள்லாம் ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னா எஹ்ராமுக்கு பின்னால் 2 ரக்காயத்துகள் தொழுகுவது. 2 ரக்காயத்துகள் தொழுகுவது சுன்னத் என்றும் நஃபில் என்றும் உலமாக்கள்கிட்ட 2 கருத்துக்கள் இருக்கிறது. அந்த எஹ்ராமுக்காக தொழுகைன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி தொழ வேண்டியதுதான். அந்த தொழுகையிலும் கூட பெரும்பாலும் குல்யா அய்யுகல் காஃபிருன் முந்திய ரக்காயத்திலும் குல்ஹு அல்லாஹு அஹது 2வது ரக்காயத்திலையும் ஓதுவது சிறப்பு என்பது மாத்திரமல்ல, இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணம் முழுக்கவே 2 ரக்காயத்துகளாக தொழக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த சூரா ஓதினால் சிறப்பு. வேறு சூறாவும் ஓதிக்கொள்ளலாம். 2 ரக்காயத்து தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுத்ததற்கு பிறகு, இதுவரை நாம் எஹ்ராம் ஆடை அணிந்திருக்கிறோம், தலையில் தொப்பி கூட போட்டிருக்கலாம், தப்பில்லை. இனிமேல் தான் நிய்யத்து வைக்க போகிறோம். நிய்யத்து வைக்க போகிற போது தொப்பியை கலற்றி விடுவோம். நாங்கள்லாம் எப்போவுமே தொப்பி போடுறதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரிதான். சில பேர் அப்படியும் இருப்பாங்க இல்லையா, இந்த கழட்டுறது போடுறது வேலையெல்லாம் இல்லை, நாங்கள் எப்போவுமே போடுறதில்லை. எஹ்ராம் ஆடையை உடுத்திட்டு தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் தலையில் இருக்கிற தொப்பியை கழற்றி விட்டு இப்போது நாம் நிய்யத்து செய்ய வேண்டும். முதல்ல நிய்யத்து, அப்புறம் தல்பியா. முதல்ல நிய்யத்து செய்கிற போது அரபியில் தான் சொல்லணும்னு இல்லை, தமிழ்லேயே நிய்யத்து பண்ணிக்கலாம். நவைத்துல் உம்ரா ஃபயஸ்ஸர்ஹாலி ஃபதகப்பல் மின்னி. எல்லாம் உம்ராவை நிய்யத்து செய்து விட்டேன். எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லி இங்கேயே ஹஜ்ஜுக்கு போகிறேன் நிய்யத்து பண்ணிடக்கூடாது, இபாதத்தே தப்பாக போயிடும். சொல்கிற வார்த்தை நவைத்துல் உம்ரா. நான் தமிழ்லேயே சொல்லலாம், உம்ராவை நிய்யத்து செய்து விட்டேன், இதை எனக்கு இலகுவாக்கி கொடு, என்னிடமிருந்து இதை கபூல் செய். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த பேட்டனை மனப்பாடம், இந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். காரணம் அடுத்தடுத்து உள்ள ஹஜ்ஜினுடைய எல்லா இதுலேயும் இதே ஃபார்மேட் தான், அந்த இது மட்டும்தான் மாறும். நவைத்துல் உம்ரா ஃபயஸ்ஸர்ஹாலி ஃபதகப்பல் மின்னி. உம்ராவை நிய்யத்து செய்து விட்டேன், எனக்கு அதை லேசாக்கி கொடு, கபூல் செய்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் ஸ்டாப்பாக அந்த வார்த்தைக்கும் தல்பியாவுக்கும் இடைவெளி இல்லாமல் எனக்கு அதை லகுவாக்கித்தா, என்னிடமிருந்து அதை கபூல் செய்து கொடு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அப்படியே தல்பியா ஆரம்பிச்சிடணும். அந்த நிய்யத்தோடு சேர்த்த வண்ணம் 1 முறை தல்பியா அல்லது 3 முறை தல்பியா ஓதி முடித்ததற்கு பிறகு விருப்பப்பட்டால் 1 முறை ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஸலவாத்தோடு இப்போது உம்ராவுக்குள்ளே வந்தாச்சு, எஹ்ராமுக்குள்ளே வந்தாச்சு. எஹ்ராமினுடைய அனைத்து சட்டங்களும் இங்கிருந்து நம் மீது துவக்கமாகிவிடும். இப்போ இங்கே சில விஷயங்கள் நினைவுபடுத்துவதற்காக முதல் செய்தி, இங்கே ஆரம்பிச்சிருக்கிற இந்த தல்பியா கஅபாவை பார்த்து தவாஃபை ஆரம்பிக்கிறப்ப தான் நிற்கணும். இதுக்கு இடையில பூரா தல்பியா ஓடிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடலாம், இடையில முடிச்சதுக்கப்புறம் தல்பியா,
ஏதாவது குடிச்சிக்கலாம் தல்பியா, இடையில தொழுக நேரம் தொழுதுக்கலாம் தல்பியா, ஏதாவது இமிக்ரேஷன் அங்கே இங்கே நிற்கலாம், முடிஞ்சதுக்கு பிறகு தல்பியா, நான் ஸ்டாப் தல்பியா. வீட்டில் எஹ்ராம் கட்டிய நேரத்தில் துவங்கிய தல்பியா கஅபாவை பார்த்த பிறகு முடியுமானால் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அடையாளம். சில பேர் என்னமோ கடமை மாதிரி இங்கே எஹ்ராம் கட்டினோம்னா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லப்பைக்னு சொல்லிட்டு மூடிட்டா ஃபைலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய் யாராவது ஞாபகப்படுத்தினா ஆமாம் லப்பைக் அல்லாஹும்ம இல்லை, ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உன்ட்ட வர்றேன்னு அர்த்தம், அல்லாட்ட அட்டண்டன்ஸ் கொடுக்கறது தானே அர்த்தம். டோட்டலி சரண்டர். நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேன் என்னைய. நான் இனி 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 நான் மற்றவர்களுக்கானவன் அல்ல, நான் உனக்கான ஆள். உன்னிடத்தில் வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் சொல்லிக்கிட்டே போகிறது வழி பூரா. எப்போவோ போன மாதம் ஃபோன் பண்ணி நான் வருவேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு திடீர்னு போய் நின்றா சொல்லிக்கிட்டே போ, வழியெல்லாம் சொல்லிக்கொண்டே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிகிட்டே போய் கஅபத்துல்லாவை பார்க்கிற வரை அந்த தல்பியா தொடருமானால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளம் அது. ஹைர், ஆரம்பித்த தல்பியாவை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போது எஹ்ராம் ஆரம்பித்திருக்கிறது. எஹ்ராமுக்குன்னு சில செயல்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? எஹ்ராமுடைய துணி, அந்த 2 ஆடை, பெண்களுக்கு முகம் திறந்திருக்க வேண்டும், முகம் திறந்திருக்க வேண்டும், முகத்தை மூடாமல் இருக்கணும், தலை முழுவதுமாக மூடப்பட்டிருக்க வேண்டும், அறவே ரோமங்கள் தெரியாத அளவுக்கு. இதுதான் அவங்களுக்கு எஹ்ராம். ஆண்களுக்கு இந்த 2 ஆடை, இவங்க தலையை மறைக்கக்கூடாது, திறந்து தான் இருக்கணும் தலை ஆண்களுக்கு, மூடித்தான் இருக்கணும் தலை பெண்களுக்கு. போகிற போக்கில் இப்படியும் ஒரு செய்தி தெரிஞ்சுட்டு போயிடலாமா? என்னென்னா, இந்த முகத்திரை போடுறாங்கல்ல பெண்கள், மூஞ்சிக்கு ஸ்க்ரீன் போடுறாங்கல்ல, சில பேர் அதை கூட சொல்கிறாங்க, முகத்துக்கெல்லாம் எதுக்கு ஸ்க்ரீன் போடணும், இந்த அளவுக்கெல்லாம் மறைக்கிறது, பூதம் வர்ற மாதிரி இருக்குது, ஸ்க்ரீன்லாம் போட வேண்டியதில்லை, அது சும்மா சாதா இருந்தால் போதும். இஸ்லாத்திலேயே சில அறிவுஜீவிகள் மேதாவிகள்ன்ற நினப்பில் இருக்கிற பல பேர் அதை பேசுகிறாங்க, முகத்துக்கு துணியெல்லாம் தேவையில்லைன்னு. முகத்தில் துணி தேவையில்லைன்னா என்ன அர்த்தமாயிரும் தெரியுமா? அவள் எஹ்ராமோடு இருக்கிறான்னு அர்த்தமாயிரும். ஹஜ்ஜில் மட்டும்தான் மார்க்கம் சொல்லுது முகத்தை தெர. அப்போ முகத்தை தெரன்னு சொல்லுதுன்னா மற்ற நேரம் மூடுன்னு அர்த்தம். இவங்க எல்லா நேரமும் முழுக்க பொத்திக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், தலையெல்லாம் இது பண்ணிக்கலாம், மூச்சு மட்டும் திறந்துருக்கணும், அதுக்கு பேர் எஹ்ராம். எஹ்ராமுக்கும் எஹ்ராம் இல்லாத நிலைக்கும் என்ன வேறுபாடு? எஹ்ராமினுடைய இதில் வந்துருச்சுன்னா சரி, சட்ட ரீதியாக ரோமங்கள் அதிகமாக உதிரக்கூடாது, உதிராமல் பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப போட்டு வலிச்சு கசா முசான்னு சீவுகிற போது ரோமங்கள் சிந்தாமல் பார்த்துக்கணும். ரோமங்கள் சிந்து விடுதல், நகம் வெட்டுறது, அதே மாதிரி ஏதாவது உயிர் பொருட்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது, குறிப்பாக மக்காவில் போய் மரஞ்செடி கொடிகளை பிடுங்கிறது, மக்காவில் இருக்கிற ஏதாவது உயிரினங்களை போய் கொல்றது, பள்ளி பாம்பாக இருந்தாலும் சரி ஒன்றும் அடிக்க வேணாம். நாம் எஹ்ராமில் இருக்கிற போது, எஹ்ராமுக்குள்ளே இருக்கிற போது இருக்கின்ற ஒழுங்கு, மனைவியோடு எந்த விதமான தொடர்புகள், தாம்பத்திய ரீதியான எந்த விதமான சல்லாபங்கள், இவைகளெல்லாம் இல்லாமல் எஹ்ராம் இருக்க வேண்டும். இதெல்லாம் விட்டு இந்த எஹ்ராமை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஒன்று கடைசி வரையும் இல்லை, இப்போல்லாம் ஒரு நாள் தான் எஹ்ராம்லேயே இருக்கிறாங்க. 6 மணி நேரத்தில் இங்கிருந்து போயிடுறாங்க, 6 மணி நேரத்தில் போய் இறங்கிடுறாங்க, அங்கிருந்து ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் ஜித்தாலிருந்து போயிடுறாங்க. அப்புறம் அங்கிட்டு ஒரு 5 மணி நேரம் செலவழிச்சோன்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே எஹ்ராமை கழட்டிடுறோம். அந்த எஹ்ராமே நமக்கு பெரிய பாடு. இப்படி போடலாமா, அப்படி போடலாமா, உள்ளே எதுவும் போடலாமா, உள்ளே ஒன்றும் போட வேணாம், அடி அணியக்கூடாது, ஆடை அணியருக்கு உள்ளாடை அணிவதற்கு அனுமதி இல்லை, தையல் போட்ட எந்த ஆடைகளும் எஹ்ராமோடு இருக்கக்கூடாது, எஹ்ராம் துணி தைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, தைக்கப்பட்ட பொருள் இல்லாமல் 2 துணி, மவுத்துக்கு போகிற மாதிரி உள்ள துணி, இந்த துணியோடு போகணும், அவ்வளோதான். ஒரே ஒரு நாள் எஹ்ராமில் இருக்கிறதுக்கு நாம் இந்த பாடுபடுறோம். ஒரு நேரத்தில் 6 மாதம் எஹ்ராமு. வீட்டில் இருந்து எஹ்ராம் துணியை கட்டினா அவங்க ஒரு மாதிரியாக கப்பலில் போய் சேர்ந்து படாத பாடுபட்டு அவங்க காபாவை பார்க்குறதுக்கே 4-5 மாதம் ஆயிரும். இவ்வளவு படாத பாட்டுக்காக எஹ்ராம் பெருசாக தெரிஞ்சது. இன்றைக்கி 1 டே 24 ஹவர்ஸில் எஹ்ராமை கழட்டிட்டு எஹ்ராம் அவுத்து போட்டுறோம், முடிஞ்சு போச்சு. ஹைர், எஹ்ராமோடு கிளம்புகிறோம். நான் சொல்லுகிறபடி வழியெல்லாம் தல்பியா முழக்கங்களாகவே போக வேண்டும். போய் மக்காவுக்குள் நுழைகிறோம். சுருக்கமாக மாத்திரம் சொல்லிக்கொண்டே போகிறேன், ஒரு குறுகிய நேரம், ஹஜ் வரைக்கும் முடிக்கணுமல்ல.
மக்காவுக்குள்ளே நுழைகிற போது மக்காவுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸித் லிஹாதல் பலதி ஷரீஃபி அஷ்ஷராஃபத வல் கராமா. தமிழ்லேயே கேட்கலாம், யா அல்லாஹ் இந்த நகரத்திற்கு சிறப்பை, சங்கையை, இதற்கு மகத்துவத்தை கியாமத்து நாள் வரையும் நீ கொடு. இந்த ஊரில் என்னுடைய தங்குதலை அழகான தங்குதலாக ஆக்கித்தா. 2 விஷயம் கேட்குறோம். ஒன்று என்னங்க, இந்த ஊரை சங்கையாக்கி வை, மகத்துவம் கொடு, இந்த ஊரை கண்ணியப்படுத்துங்கிறது ஒரு துவா. 2வது துவா, இந்த ஊரில் என்னுடைய தங்குதலை யாரெல்லாம் சிறப்பாக அழகாக ஆக்கிவை அப்படின்னு கேட்டுட்டு மக்காவுக்குள்ளே நுழையிறோம். அதற்கு பிறகு கஅபத்துல்லாவை காண்பதற்காக வேண்டி போய் எல்லாம் ரூமில் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் போய் முதல்ல முடிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு டயர்டாக இருக்கிற நேரத்துலையோ அல்லது தூக்க கலக்கம் உச்சகட்ட மாதிரி இருக்கிற நேரத்துலையோ தவாஃபுக்கு போகாதீங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ போனால் போதும். அப்போ தான் அதை அந்த கஅபத்துல்லாவை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். அப்படி தான் போகணும். படாத பாடுபட்டு போய் சேர்ந்து முடிச்சா போதுங்கிற மாதிரி இல்லை. போகிற போதே உங்களுக்கு நீங்கள் வண்டியில் அமர்ந்திருக்கும் போதே காபாவில் அங்கங்கே தெரியலாம், இடையில கேப்புகளில் ஒவ்வொரு சந்திலையா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற ஆர்வத்தில் இப்படி இப்படி எட்டி எட்டி எல்லாம் பார்க்க வேணாம். காபாவை பார்க்குற முதல் டைமே முழுசாக தான் பார்க்கணும். அதனால் இந்த இடையில எல்லாம் எட்டி பார்க்காம விட்டுருங்க, வண்டி போகட்டும். போயிட்டு முறை பிரகாரம் தவாஃப் செய்வதற்காக வேண்டி இப்போது கிளம்புகிறோம். கிளம்புகிற போது பாபு சலாம் என்ற ஒரு வாசல், இப்போது அந்த வாசல் இடிக்கப்பட்டு பெரிய வாசலாக ஆக்கப்பட்டது. மீண்டும் இப்போது கடைசியான தகவல், கட்டிடப் பணிக்காக வேண்டி அந்த பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வாசல் இல்லை. கஅபத்துல்லாவில் நுழைவதற்கு எந்த வழியாக உங்களை கூட்டி போகிறார்களோ அல்லது நீங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறீர்களோ அந்த வழியாக உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கஅபத்துல்லாவை இங்கிருந்தே பார்த்துட்டு போவேணாம், கொஞ்சம் தூரம் தலையை குனிஞ்சிக்கிட்டே போகலாம். போய் ஒரு பாதி தூரம் அந்த வராண்டாவில் நடந்ததுக்கப்புறம் எங்கே நின்று தலையை தூக்கினா முழுசாக காபா தெரியுமோ அங்கே நின்று பார்க்க வேண்டும். அந்த கண்கொள்ளா காட்சியை அப்போது பார்க்க வேண்டும். கல்பு உருகும், கண்களிலே தண்ணீர் வரும். வர வேண்டும், வரலாம், வராமல் போனால் வருவதற்காக நாம் அழுவது போன்று நடிக்கலாம். கஅபத்துல்லா அதை பார்த்த உடனே கேட்கிற துவாக்கள் எல்லாம் கபூலாகும். மார்க்க அறிஞர்கள் 2 வகையான துவாக்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு துவா கேட்கணும், அதுதான் ஒன்று பார்த்துட்டு ஜஸ்ட்டு கஅபத்துல்லாவை கேட்ட உடனே அடுத்து நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் ஒரு துவா கேட்பது, என்ன துவா கேட்கலாம்? ஒன்று, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துவாக்களிலேயே ஆகச்சிறந்த ஒரு துவா. அந்த துவாவை கேட்டால் போதும். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன். இந்த துஆவில் எல்லாம் வந்து விட்டது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நாம் அடிக்கடி ஓதுறதுனால இது கொஞ்சம் மரியாதை கம்மி. எங்கள் துவா ஓதுக்கமாங்க, ரப்பனா ஆத்தினா இதைத்தான் ஓதனார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்நிலையில் பார்க்குறோம். இல்லை, சரி, காபாவை பார்த்த உடனே இந்த துவா ஓதலாம். இல்லைன்னா அல்லாட்ட இப்படி கேட்டுடலாம், என்னென்னா எல்லாம், ஏன்னா கேட்குற இந்த ஒரு துவா கபூலாகும், கண்டிப்பாக கபூலாகுங்கிறதுனால இப்படி கேட்டுடலாம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரயாணத்தில், ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் நான் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் கபூல் செய்வாயாக அப்படிங்கிறதையே துவா வாக்கிடலாம். ஹோல்சேலாக வாங்கிடுறது, தனித்தனியாக ஒவ்வொன்றா கேட்காம ஏதாவது ஒன்றை கேட்டாலும் கபூலாகும். என் பிள்ளை நல்லா படிக்கணும், அல்லது என் பையன் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அதையே பெருசாக ஹோல்சேலாக கேட்டுடலாமே, ஒட்டு மொத்தமாக ரப்பனா ஆத்தினா கேட்கலாம். சிறந்தது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு தான். 2வது அது இல்லை என்று சொன்னால் இதை கேட்கலாம், யா அல்லாஹ் என்னுடைய நான் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாகன்னு கேட்கலாம். அப்படி துஆக்கள் கேட்டு விட்டதற்கு பின்னால் நாம் இப்போது தவாஃபை ஆரம்பிக்க போகிறோம். ஹாஜிகள் கவனமாக கேளுங்க. என்ன தவாஃபில் இதில் நிறைய சந்தேகங்கள் வரலாம். சொல்கிற எனக்கு கூட ஏதாவது விட்டு போயிடலாம், ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். தவாஃபு செய்கிற இடத்திற்கு வந்து நின்று ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற இடம்தான் தவாஃபை ஆரம்பிக்கிற இடம். எங்கிருந்து பார்த்தாலும் ஹஜருல் அஸ்வதுடைய மூளை தெரிய வர வண்ணம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற மூளையை மட்டும் மேலே வரைக்கும்
அரபி எழுத்துக்களால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க. 4 மூலையில் வேறு எந்த மூளையும் இப்படி அலங்காரம் பண்ணல. ஒரே ஒரு மூளையை மட்டும், ஹஜருல் அஸ்வத் இருக்கிற மூளையை மட்டும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் மேலே வரைக்கும் கோல்டு கலரில் அரபி எழுத்துக்களால் ஒரு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அந்த இடம்தான் நம்ம ஆரம்பிக்கிற இடம். தவாஃபை அந்த இடம்தான் கொண்டு வந்து முடிக்கிற இடம். தவாஃபினுடைய இடத்துல வந்து நின்றுட்டு நியத்து செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி நவைத்து தவாஃப் அல்லது உரீது தவாஃப் ஃபயஸ்ரு குலி ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உம்ராவுடைய தவாஃபை